ஓ! ஆர்யாக்கு என்ன நடந்தாலும் தேடிக்கொண்டு இருந்த கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஆர்யான டெய்லர் ஒன்று வந்திருக்கு. ஆனந்தன் காடு. அனந்தன் காடு. அனந்தன் காடு. ஓகே. அப்படின்ற ஒரு டெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. ஆர்யா வந்து முரளி கோபி வந்து டைரக்டர். ஸோ இந்த அனந்தன் காடு நம்மளோட ஆர்யாவோட இந்த மூவி எடுக்கிற இந்த டைரக்டர் ஜிஎன் கிருஷ்ணகுமார் என்ன செஞ்சீங்கன்னா முதல்ல ஒரு மூவி எடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க, ரன் பேபி ரன். அதாவது நம்மளோட ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த கார் அந்த ஒரு மூவி தான், அப்படியான மூவி தான். கொஞ்சம் அந்த ஸ்டோரி பரவாயில்ல, அந்த டைரக்டர் அந்த மூவி கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆர்யா கடந்த காலத்துக்கு பிறகு 36வது படம் போல ஆர்யாட ஏன்னா. ஸோ ஆர்யாட வைஃப் அவங்க டாட்ஸ் எல்லாம் முடிச்சு ஒவ்வொரு லெவலாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, லோக்கல் லெவலாக. ஸோ ஆர்யா ரீசெண்டாக வர சந்தானத்தின் டிடி ரிட்டர்ன் மூவிக்கு டிடி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து வழியாக போயில கழிவு ஊற்றி அது கொஞ்சம் அதான் ஆர்யா தொட்டாலே அது ப்ரோப்பாக தான் இருக்குது. ஏற்கனவே ஆர்யா வந்து இந்த படம் வாசுந்தரம் எடுத்து அது கொஞ்சம் ஓகே, அதே சூப்பர். அதே படம் நிறைய ஃப்ளோப்பாக தான் ஆர்யா விட்டார் ப்ரொடியூசர். அதுக்கு தான் விட்டுட்டு சரி சந்தானத்தின் இது ஃப்ரான்ச்சைஸ் ஓடிக்கொண்டிருக்கேன் இதில் கை வச்சா அதுவும் ஃப்ளாப். ஸோ இப்போ அனந்தன் காடு வந்து கஷ்டத்துல ஆர்யா வாங்க பார்ப்போம் என்ன அனந்தன் காடு என்ன மாதிரி பார்ப்போம். வெளிச்சம் யாவும் விழுங்கி வானில் இடித்த மின்னல் நான். வறட்சி மண்ணில் புரட்சி பூக்க பிறந்த வந்தான் நான். அவர் அடையாள ஓ வா சிவந்த பூமி சிரிப்பதற்காய் பொழிந்த வந்தான் நான். வேர்களாகி மரங்களாகி வளர்ந்து நின்றேன். சதிக்கு அஞ்சி விதிக்கு அஞ்சி விழுவதில்லை நான். அடர்ந்த காடாய் தொடர்ந்து நீளும் அதிசயம் நான் தான். அடி போலி மியூசிக் வேற லெவல் மஜிக்கா இருக்கு. திடீர்னு எதிர்பார்க்காம பார்த்தா அப்படித்தான் சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி ஷாக் ஆயிடும். அந்த சின்ன படியன் அந்த அந்த ஒரு நரேஷன் பின்னால் வரும். அதை விட அந்த சின்ன பையன் நிமிர்ந்து பார்க்க அப்புறம் ஆரியா நின்றோம் அந்த படியன் தான் ஆரியாவா இருக்கு மேபி நல்லா இருந்துச்சு, செம்மையா இருக்குமே இன்ட்ரோவே. அதை விட நல்லா இருக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆரியாண்ட வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது நல்லா தான் இருக்குது. என்ன சொல்றேன் அந்த கேரக்டர் நல்லா நடிப்பாரான்னு நான் சொல்றேன். இதுல வந்து நல்லா உசுர குடிச்சு நடிச்ச கேரக்டர் தெரியுது. அந்த நல்லா இருக்கு. அதட்ட அவரும் ப்ரொடக்ட் பண்றாரு இந்த மூவியோட. எங்க டிசைன் பண்றாங்க அந்த இருக்கு எங்க இருக்கு இந்த டோலா மாதிரி சோ பீப்புளா ஜெனீஷ் லோக்நாத் என்ற ஒரு வித்தியாசம். நிறைய கேஸ்ட பாத்தீங்கன்னா மலையாள ஆட்கள் என்ன 3 பேருக்கிட்ட மலையாள ஆட்கள். அது அப்புறம் எங்கட தெலுங்கு எல்லா இடத்துலயும் கன்னடால அந்த கேஜிஎஃப்ல இல்ல அவர் வந்திருக்காரு. அப்படி நிறைய லெவல்ல அந்த படம் இருக்கு. நாங்களாம் இதை கவனிக்காம நாங்களாம் எங்களை வேற படம் வந்துட்டு பார்த்துருக்கோம். அந்த இது பெரிய ஒரு பிளானிங்ல வரப்போற படம் நினைக்கிறேன். அதுவும் அந்த கலர் டோன் இருக்குது ப்ளூல அது செம்மையா இருக்குது. ப்ளூ டீலு மற்றது அங்கால ப்ரௌனி ஸ்டோன்ல வருது. அந்த கண்ணு அந்த பழைய காலத்து கண்ணுல வர ஃபைட்டுகள் போராட்டம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னக்கா பார்த்தா தான் நல்லா இருக்கும். பார்ப்போம். வெளிச்சம் யாவும் விழுங்கி வானில் இடித்த மின்னல் நான். வறட்சி மண்ணில் புரட்சி பூக்க பிறந்த வந்தான் நான். சிவந்த பூமி சிரிப்பதற்காய் பொழிந்த வந்தான் நான். வேர்களாகி மரங்களாகி வளர்ந்து நின்றேன். சதிக்கு
விதிக்கு அஞ்சி விதிக்கு அஞ்சி விழுவதில்லை நான். அடர்ந்த காடாய் தொடர்ந்து நீளும் அதிசயம் நான் தான். கராத்தே கிளாஸ் நோட் பண்ணீங்களா? காடாய் தொடர்ந்து நீளும் அதிசயம் நான் தான். ஓ கராத்தே. காலை கடிக்கப்படும் கோபி தான் எழுதியிருக்கு, டைரக்டர் வேறு பார்த்தீங்க. செம்மையா இருக்கு, உண்மையாக செம்மையா இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நிறைய நாள் ஆரியாவுக்கு பெரிய இடபாடு கத்தின் வந்ததை ஒத்து அப்படி அவருக்கு நிறைய டவுன் ஃபோன்ல போய்கொண்டு இந்த படத்துக்கு பிறகு பீக்ல ஒரு கண்டென்ட் வேரியண்டாவும் நல்லா இருக்குது, அதே நேரத்துல அவர் மட்டும் மாசாவும் நல்லா இருக்குது. காஸ்ட் வாகைக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் நிறைய தெலுங்கு பெரிய காஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வருமானம் நினைக்கிறேன் படம். நல்ல ரத்த சரித்திரம் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கும். அதான் கண்டென்ட்டும் ஒரு கொமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கிற மாஸ் அதெல்லாம் இருக்குது. நம்புறோம் நல்லா இருக்கு. லைட்டா பார்க்க போனா கேப்டன் மில்லர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது இதுல ஸ்ட்ராங்கா கண்டென்ட் இருக்கும் நான் நம்புறேன். பார்த்தனே விளங்கிட்டு நான் பெரிய ஒரு கதை ஒன்று இருக்கும் அந்த படத்துல. பொலிட்டிக்கல் சார்பா இருக்கும் போல ஸ்ட்ராங்கா நல்ல என்கேஜியா பதில் மாதிரி மாசம் இருக்கும். அதே நேரத்துல எங்கட கண்டென்ட் ஓரியன்ட் நிறைய கலந்துருக்கு. நிறைய ஆக்டர்ஸ் அதுவும் நல்ல ஆக்டர்ஸா கேஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நிறைய எதிர்பார்ப்பா இருக்கு எனக்கு இது பார்த்தோன்னே. பாவம் படம் புரியுது. உங்களுக்கு இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா அது கமெண்ட் அடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.